மாசமா இந்த கிச்சன்ல மாசி கருவாடுன்னு ஒண்ணு தூங்கிட்டு இருக்கேன். அத வச்சு ஏதாவது பண்ணி தரக்கூடாதுன்னு கேட்டாங்க. நானு துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டேன். ஆனா எங்க ஆளு உடனே YouTubeல ஒரு வீடியோ பார்த்துட்டு, இந்த மாதிரி பண்ணிக்கூடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நானும் உடனே அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா மாசி கருவாட இடிச்சு தர வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொன்னேன். அவங்களும் கடகடன்னு இடிச்சு தந்துட்டாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். கடாயில எண்ணெய் ஊத்தி, அதில கடுகு போட்டு, ஒரு 4 பச்சை மொளகா, அப்படியே நறுக்கி வச்ச பூண்டு, இதில கொஞ்சம் போல வெங்காயம், ஆனா தக்காளி இப்பவும் போடக்கூடாதாம். இது எல்லாம் வதங்குனதுக்கு பிறகு மசாலா ஐட்டம்ஸ் தான் போடணும். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அடுத்து ஜீரகப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து, அந்த மாசி கருவாடையும் உள்ள போட்டு எடுத்து, அத கொஞ்சம் போல தண்ணி எல்லாம் ஊத்தி, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் இறக்கி பார்த்தா, ஷாக் ஆயிட்டேன். அவ்ளோ மனம் ரொம்ப டேஸ்ட்டா இருந்து. சாதா கருவாட விட இந்த மாசி கருவாடு ரொம்ப நல்லாருந்துச்சு. ஆனா இது ஏதோ நல்லதுலாம் சொன்னாங்க. எனக்கு அத பத்தி தெரியாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். அப்படி இந்த மாசி கருவாடு, அப்புறம் கொஞ்சம் போல கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, என்னா டேஸ்ட்டு! ஆனா மாசி கருவாடு டேஸ்ட் அளவு எதுவுமே வரல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.